இந்த லோகசாரங்கர் பார்த்தார். ஒரு சின்ன கல்லை எடுத்து அவர் மேலே அப்படி போட்டார். அந்த கல் அவரோட இந்த நெத்தியில் பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. அந்த ரத்தம் வந்த உடனே அவருக்கு விழிப்பு வந்து, அடாடா எப்படி ஒரு அபச்சாரம் பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் வழியில் நின்றுட்டேன், எனக்கு தெரியல அப்படின்ன போது சரி அப்படின்ன உடனே அவர் ஒதுங்கின்றார். இவர் போனார், காவிரியில் ஜலம் எடுத்துட்டார். அப்புறமா மேளதாளம் கொடையோட கோவிலுக்கு வந்தாச்சு. சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ண போகிறார். சுவாமியோட முகத்தை பார்க்குறார். அவருக்கு எங்கே ரத்தம் வந்ததோ அதே இடத்துல சுவாமிக்கு ரத்தம் வந்துட்டுருக்கு. அடக்கடவுளை, இப்போ நான் அல்லவோ அபச்சாரம் பண்ணிட்டேன். அப்படியே நடுங்கி போய், சுவாமியை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அவரை நகர்ந்துக்க சொன்னேன், அவர் நகர்ந்துக்கலை, இங்கே திருமஞ்சனத்துக்கு நேரம் ஆறுதுங்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ன உடனே அவராக ரொம்ப வருத்தப்பட்டு, அதாவது நம்ம செஞ்ச பாவத்தை கரைக்கக்கூடிய ஒரு விஷயம் பச்சாதாபம். எங்கே மற்றவாள் மேலே இல்லை, நம்ம மேலேயே நம்ம செஞ்சது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுண்டாலே அந்த பாவத்தில் கொஞ்சம்தான் கரையும், முழுக்கும் கரையாது. அதுக்கு உண்டானதான் அனுபவிச்சு தான் ஆகணும். அவர் பார்த்துட்டு அன்னைக்கு ரொம்ப மனசு நொந்து போய் வீட்டில் போய் அழுன்னு அழுதுட்டு அப்படியே தூங்கி போயிட்டார். அவருடைய கனவுல எம்பெருமான் வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? லோகசாரங்கா, நீ பண்ணது பெரிய பாகவத அபச்சாரம். அதுக்கு பிராயச்சித்தம் என்ன தெரியுமா? நாளைக்கு காலம்புற நீ அந்த பாணரை உன்னோட தோளில் ஏற்றி உட்கார வச்சு என் முன்னால் கொண்டு வா, வீதி வலம் வந்து என்னிடம் வா அப்படின்னு சொல்லிட்ட. இவர் எழுந்து பார்க்குறார். பெருமாள் சொல்லியாச்சுன்னா அதுக்கு மறுவார்த்தை கிடையாது. அடுத்த நான் காலம்புற போய், பாணரே என்னை மன்னிக்கணும், நீங்கள் என்னோட தோளில் ஏறிக்கணும்னு. ஐயோ, நேற்று நான் உங்கள் வழியில் நின்னதே பெரிய பாவம், இது அதை விட பாவங்க, நான் உங்களோட தோல்லெல்லாம் ஏற முடியாதுன்ன போது, அதெல்லாம் முடியாதுன்னு வலுக்கட்டாயமாக அவரை பிடிச்சி அப்படி தோளில், நம்ம திருவிழா பார்க்குறதுக்கு குழந்தைகளெல்லாம் உட்கார வச்சுப்போம் தெரியுமா, காலை அப்படி தொங்க விட்டு, அந்த மாதிரி அவர் அப்படி தோளில் தொங்க விட்டுண்டு, இந்த காலை தொங்க விட்டுண்டு அவர் கையை கூப்பிண்டு வரார். ரொம்ப அப்படியே குறுகிண்டு வரார். அவரை திருவீதியில் இப்படி அழைச்சின்னு வரப்போது ஊர் மக்களே பார்த்து வியந்து போகிறாங்க. என்னது இது? லோகசாரங்க முனி பாணாழ்வாரை தூக்கி தோளில் வச்சுண்டு திருவீதி வலம் வந்து கோயிலுக்குள்ளே போகிறார் அப்படின்ட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இது எம்பெருமானுடைய கட்டளை, நடத்தி தான் ஆகணும். அங்கே உள்ளே போய் அவரை கருவறைக்கு முன்னால் அவரை இறக்கி விட்டுட்டு லோகசாரங்கர் ஒரு ஓரமாக நின்று என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறார். ஏன்னா தப்பு பண்ணினவர் அவர், அதுக்கு பிராயச்சித்தம் தேடியே ஆகணும். அப்புறமா தரிசனம் பண்ண பிறகான அவர் காலையே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு அவர் நினச்சிருந்துருக்கலாம். திருப்பாணாழ்வார்க்கு முனிவாகனர்னு ஒரு பேர். ஏன்னா லோகசாரங்க முனியோட தோளில் அவர் ஏறி உட்கார்ந்ததுனால. அங்கே போய் கருவறைக்கிட்ட அவரை நிறுத்தின உடனே முதல்ல அவர் பார்க்கறது எம்பெருமானுடைய திருவடிகள். திருவடி பார்க்குறார், அந்த தூய ஆடை பார்க்குறார், உந்தி கமலம் பார்க்குறார், பரந்த மார்பு, அதுக்கு மேலே அழகான கண்டம், அந்த பவள வாய், அதுக்கும் மேலே தாமரை கண்கள், திருமுடி, இந்த பாதாதி கேசம். எம்பெருமானை பார்த்த உடனே அவருக்கு ஒன்றுமே புரியல. இது வரைக்கும் நான் கோவிலுக்குள்ளேயே வந்ததில்லை, முதல்ல நான் வந்திருக்கேன், இவ்வளவு அழகா எம்பெருமானே, நான் இந்த காட்சியை பார்க்கறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் 10 பாடல் பாடுறார். 10 பாடல். அமலன் ஆதிபிரான் அப்படிங்கிறது இது முதல் 1000ல் 6வது திரட்டாக இருக்குது. அவர் பாடி இப்படி ஒரு அங்கத்தையும் பார்த்து புலகாங்கிதமாய் கடைசியில் அவர் என்ன சொல்கிறார்னா, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயனை என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர் கோணணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. என்ன சொல்றார்? இப்பேற்பட்ட ஒரு அமுதம் போன்ற ஒரு அழகான தெய்வத்தை பார்த்த பிறகு என்னுடைய கண்கள் வேறு ஒன்றுமே பார்க்காது அப்படின்னு சொன்ன பொழுது எம்பெருமான் அப்படி அவரை ஆட்கொள்ளணும்னு நினைச்சார். என்ன ஆச்சு? ஒரு காந்தம் எப்படி ஒரு இரும்பை இழுக்குமோ அது போல இவர் அப்படியே தன்னோட சேர்த்துனுட்டார். ஆண்டாளும் அப்படித்தான் போய் அரங்கனோடு கலந்தாள். அப்படி திருப்பாணாழ்வார் கண்ணுக்கு முன்னால போய் எம்பெருமானோட கலந்தார். அப்படிங்கிற பொழுதுதான்
லோகசாரங்க முனிக்கு என்ன புரியுறதுன்னா, ஒருவன் குலத்தாலோ அல்லது பிறப்பாலோ உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. இந்த பக்திங்கிறதுக்கு நீங்கள் என்ன வண்ணம் கொடுப்பீங்க? ஒரு வண்ணமும் கொடுக்க முடியாது. அது ஒரு அற்புதமான உணர்வு. அதுதான் தெய்வீகம். அது அங்கே நீங்களும் தெய்வமும் ஒன்றாயிடுறீங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுட்டா சரி. சரி, எம்பெருமானுடைய கண்கள் என்ன அவ்வளவு அழகா!